இந்த வீடியோல புட்டியை எப்படி டவுன்லோட் பண்றது, அதை எப்படி EC2 சர்வரோட கனெக்ட் பண்றதுன்னு நம்ம ட்ரெய்னர் கர்ஷா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், புட்டி டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ புட்டி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ டவுன்லோட் புட்டி லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு எது வேணுமோ, லைக் 64 பிட் இன்டூ 86 இதுதான் வந்து நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ணி. நீங்கள் இதே வந்து விண்டோஸ் OS வச்சுருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களால், உங்களோட லேப்டாப்பில், நான் சொல்கிறது உங்கள் லேப்பில் விண்டோஸ் OS யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் புட்டியை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் லினக்ஸ் உபுண்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேறு அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 விஷயம் வரும். ஓகேவா? இப்போ நம்ம புட்டியை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 3 விஷயம் வரும். ஒன்று வந்து புட்டின்ற ஒரு விஷயம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நீங்கள் தனித்தனியெல்லாம் டவுன்லோட் பண்ணுவேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். புட்டின்ற ஒரு விஷயம் டவுன்லோட் ஆகும், புட்டி ஜென்னு ஒரு விஷயம் டவுன்லோட் ஆகும், அண்ட் பேஜண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி என்கிட்ட புட்டி இருக்கிறதுனால நான் டவுன்லோட் பண்ணல. ஸோ இது 3மே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த 2ம் வந்து எந்த பர்பஸ்க்காக அப்படின்றது நம்ம இன்னும் போக போக கிளாஸ் போக போக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், புட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். புட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஃபார் கனெக்ட் பண்ணுறதுக்காக புட்டியை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புட்டி அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு புட்டி வருதா, நான் வெறும் புட்டி மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். அதுக்கு கீழே புட்டி ஜென்னு வருது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகாது. ஓகே, அந்த பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக புட்டியை தான் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த புட்டியை ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி வரும், கன்சோல் இப்படி தான் இருக்கும், டேஷ்போர்ட். ஓகேவா? தெரியுதா? இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹோஸ்ட் நேம் ஆர் IP அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் வந்து என்னோட IP அட்ரஸை காப்பி பண்ணுறேன். இங்கே போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. டிஃபால்ட்டாகவே என்ன இருக்குது, 22 மட்டும்தான் இதில் ஓப்பனாக இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், இதில் லினக்ஸை மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். அதர் தன் தட் இப்போ நான் வந்து அங்கே விண்டோஸ்னு மாற்றினா எனக்கு விண்டோஸ்க்கு போர்ட் நம்பர் மாறிடுமா, அப்போ விண்டோஸோட இன்ஸ்டன்ஸ் இங்கே உங்களால் கனெக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா இது வந்து சப்போர்ட் ஆகாது. ஏன்னா இதில் வந்து போர்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 22 மட்டும் தான் எனேபிளில் கொடுத்துருக்காங்க. அப்போ விண்டோஸோட போர்ட் நம்பர் இங்கே சப்போர்ட் ஆகாது. கிளியரா? அந்த பர்பஸ்னால தான் நம்மளால புட்டியில் லினக்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? கிளியரா? இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேனா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே SSHன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த SSHை கிளிக் பண்ணி அதில் வந்து அத்தன்டிகேஷன் இங்கே AUTHன்னு இருக்கா, இதை மறுபடியும் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே க்ரெடென்ஷியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ரெடென்ஷியலை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே ப்ரைவேட் கீ ஃபைல் ஃபார் அத்தன்டிகேஷன் இருக்கா, இதில் ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரௌஸ் பண்ணி batch183.ppkன்னு இருக்கா, கரெக்டான கீப்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், கனெக்ட் ஆகிடும். ஓகே, அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா லாகின் ஆஸ்ன்னு வருதா, கனெக்ட் ஆகிடுச்சா. இந்த 2 ஸ்டெப்பில் தான் நம்ம கனெக்டே பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் புட்டியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நம்மளோட சர்வரோட கன்சோல் இப்படி தானே இருந்துச்சு, இன்னும் எனக்கு கனெக்ட் ஆகலை. இல்லை என்ன கேட்குது, லாகின் ஆஸ் அப்படின்னு கேட்குது. இப்போ வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து வராங்க அப்படின்னா அவங்க நேம் தெரியாமல் நீங்கள் அவங்கள உள்ளே விட்டுருவீங்களா, விட மாட்டீங்க. அவங்களோட நேம் தெரிஞ்சாதான் விடுவீங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், அதோட நேமை வந்து போடணும். ஸோ அதோட நேமை நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு யூசர் நேம்னு கொடுத்துருக்கோம், பார்த்துருக்கீங்களா? யூசர் நேம் என்ன இருக்குது, EC2 யூசர்னு இருக்கா. இந்த EC2 யூசரை நீங்கள் கொடுத்தா தான் என்ன ஆகும், இங்கே கனெக்ட் ஆகி உள்ளே போகும். EC2 யூசர். ஓகே, உள்ளே வந்துருச்சா, அங்கே எப்படி லாகின் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கு லாகின் ஆயிருக்கா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேணும், நமக்கு புட்டி கூட கனெக்ட் பண்ணோன்னா IP அட்ரஸ் வேணும். ஓகேவா? IP அட்ரஸை கொடுத்து கனெக்ட் பண்ணினோடனே SSHல வந்து அத்தன்டிகேஷனில் வந்து க்ரெடென்ஷியல்ஸில் ப்ரைவேட் கீயை என்ன பண்ண போகிறீங்க, லோட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடும். ஓகே, இந்த 2 ஸ்டெப் பண்ணிங்கன்னா நம்ம புட்டியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நீங்கள் அமேசான் கன்சோலில் உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுமா,
கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், புட்டியில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மறுபடியும் அந்த SSH கனெக்ஷன் கொடுத்துட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, யூசர் நேமை கொடுத்தீங்களா, யூசர் நேமும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் லாகின் ஆகும். ஓகே, நீங்கள் யூசர் நேம் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் ஆகாது. அதுவுமே இப்போ நம்ம பார்க்கலாம். பப்ளிக். இப்போ நான் மறுபடியும் அதே சர்வரை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டு நான் இங்கே அப்பியரன்ஸ்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன். இந்த அப்பியரன்ஸை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபாண்ட் சைஸ் 10ல் இருக்குது, நான் ஒரு 13, 14 எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கலர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் சிஸ்டம் கலர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். இல்லை த கலர்லேயே இருந்துச்சுன்னா அது பிளாக் கன்சோலாக இருக்கும். கிளியரா? இப்போ நான் யூஸ் சிஸ்டம் கலர்னு கொடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு SSHல அத்தன்டிகேஷனில் க்ரெடென்ஷியலில் ப்ரௌஸில் கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னொன்று இங்கே உங்களுக்கு கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கலர்ஸ்க்கு கீழே கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ எப்படி உங்களோட சிஸ்டம் உங்களோட லேப்டாப்பை நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி புட்டியும் அப்படி தான். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் இங்கே கொடுக்கவே இல்லைன்னா நீங்கள் புட்டியை ஒரு 2 மினிட்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம், அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு போயிடும். நான் ஒரு 240 கொடுக்குறேன். 240 செகண்ட்ஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணலாம், ஆஃப் ஆனால் போதும். இல்லை நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், 240, 360 அந்த மாதிரி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் கீபேடையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா, லோட் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ 4 ஸ்டெப். இது கிளியரா? இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு புட்டி வந்து எதில் வருது, ஒயிட்டில் வந்ததா. ஃபஸ்ட்டு வந்து எதில் வந்து பிளாக் கலரை கொஞ்சம் வந்துச்சு, நான் வந்து சிஸ்டம் கலர்னு கொடுத்தோன்னே இப்போ ஒயிட் கலரில் வருது. இப்போ நான் வந்து லாகின் ஆஸில் என்னன்னு கொடுக்கணும், EC2 யூசர்னு கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், தப்பாக கொடுக்குறேன். இப்போ ஹர்ஷான்னு கொடுக்குறேன், எனக்கு தெரியல, நான் தப்பாக கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா சர்வர் ரெஃப்யூஸ்ட் ஆர் கீ உள்ளே போகாது. ஓகேவா? அப்போ நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், EC2 யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். கிளியரா? ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் தப்பான கீபேர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஐபி அட்ரஸை கரெக்டாக கொடுத்துட்டு கீபேரை தப்பாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஐபி அட்ரஸை கரெக்டாக, இதுதானே என்னோட ஐபி அட்ரஸ். நான் மறுபடியும் SSHல போயிட்டு அத்தன்டிகேஷனில் போயிட்டு பேட்ச் 183 தான் இதோட கீபேர். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், PPKன்னு இந்த கீபேரை கொடுக்குறேன். இது என்னோட கீபேரே இல்லை. ஓகே, எனக்கு லாகின் ஆஸ்ன்னு வந்துருச்சு. நான் கரெக்டாக என்னோட யூசர் நேமை EC2 யூசர்னு போட்டுட்டேன். எனக்கு லாகின் ஆகணுமா, ஆகாது. சர்வர் ரெஃப்யூஸ்ட் ஆர் கீ, அங்கே என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். கிளியரா? ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ புட்டி கூட கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக இருக்கா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து AWS DevOps ரிலேட்டடாக நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.